வணக்கம். நான் உங்கள் கேப்டனினோ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பாட்டில் வந்து கொலிசாலை மீன், அதாவது கோழி தீவனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கொலிசாலை மீன் கிடைச்சது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வேலையாட்கள் வந்து வலையை வந்து இழுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வேலையாட்கள் வந்து வலையை இழுக்கும்போது அவங்க 2 அடி இழுத்தாங்கன்னா அந்த வலை வந்து 3 அடி இழுக்குதுங்க. ஏன் இப்படி இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். அதிகமான வெயிட் வந்து அந்த வலையினுடைய அடிப்பாகத்தில் இருக்கிறதுனால தான் அது நம்ம இழுக்கும்போது அதோடைய வெயிட் ரொம்ப கூடுதலாக இருக்கிறதுனால இழுத்துட்டு போகுது. இப்படி இழுக்கும்போது வந்து எங்கள் வலையில் வந்து லாங் கயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு கட்டி விடுவோம். அந்த கயிறுனுடைய உதவினால அந்த கயிறை வந்து வீஞ்சியில் கொண்டு போட்டு ஒரு ஆள் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த வலை வந்து வெயிட் அப்படியே மேலே தூக்கிட்டு வரும்போது தான் எங்களுக்கு வலையை இழுக்க முடியுது. இப்போ வந்து அந்த அடிப்பாகம் வந்து மேலே வந்துருச்சு. எங்கள் அண்ணன் வந்து தண்ணியில் வந்து சாடி கிடக்கிறாரு. ஏன் தண்ணியில் சாடி கிடக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த தண்ணியில் சாடி தான் இந்த ஆர்சா அதை சிலுங்கி வைப்பாங்க. ஏன் தண்ணியில் கிடந்து வைக்கணும், மேலே வைக்கலாம்ல. இப்போ மேலே இருந்து வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல, ஏன் தண்ணியில் சாடி ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த தண்ணியில் சாடி ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வலை அதில் எங்கள் அதாவது இந்த தூர்பாகத்தில் இருக்கக்கூடிய மீன் வந்து அதிகமான மீன், அதாவது ஒரு 2 டன்னு 3 டன்னு அப்படி ஹைட்டில் வரும்போது ஒரு ஹைட்டு கூடிடும் அந்த மீனுடைய அடிப்பாகம் வந்து. இது வந்து எங்கள் சுனாமி, நாங்கள் இந்த க்ரெயின்லேருந்து இந்த கப்பி மேலேருந்து வரக்கூடிய கயிறு வருது பார்த்தீங்களா, இந்த கப்பி வந்து மேலே இருக்கக்கூடிய கேண்ட்ரி வந்து உயரம் கம்மியாக இருக்குங்க. இந்த உயரத்துக்கும் எங்கள் போட்டினுடைய பாடி பேக் சைடு இருக்கக்கூடிய பாடியுடைய இதுக்கும் கேப் வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. அந்த கேப்பு குறைவாக இருக்கிறதுனால இந்த கப்பியை வந்து கீழே வைக்கும்போது அது 2க்கு நடுகால அந்த மீன் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் அந்த கீழே இறங்கி வைக்கிறாங்க. அந்த மீனை தூக்கும்போது, இந்த மீனை வந்து நாங்கள் மேலே தூக்கும்போது அந்த காட்சியை நீங்களே பார்த்துக்கிறீங்க. இப்போ தண்ணியில் கடந்து இந்த சிலுங்கி இந்த ஆர்சா வைக்கிறவங்க வந்து ரொம்ப அதாவது ஒரு தைரியமான ஆள், ரொம்ப நீச்சல் தெரிஞ்ச ஆளை தான் நாங்கள் வந்து வைக்க விடுவோம். ஏன்னா அனுபவம் இல்லாத ஆளெல்லாம் வைக்க விட்டோம்னா அவங்க உயிருக்கு கேரண்டி கிடையாது. ஏன்னா இது ரொம்ப ஆழமான பகுதி. இப்போ அந்த அண்ணன் வந்து சிலுங்கி கயிறை வச்சுக்கிட்டு இப்போ அவங்க வந்து மேலே ஏறிடுவாங்க. அண்ணன் வந்து மேலே ஏறிட்டாரு. இன்னும் அந்த மீனை வந்து தூக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், 2 பேர் வீஞ்சியில் வந்து சுற்றி அந்த கப்பியால் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ பேர் இந்த மீன் வர்றதுக்கு முன்னாடி பேக்கினுடைய பின் சைடு நிற்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இவங்க எல்லாமே வந்து அந்த மீன் மேலே வரும்போது யாராவது சென்டரில் நிற்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிற்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சைடில் ரொம்ப அவங்கவுங்க உயிரை அவங்கவுங்க பாதுகாப்பாக போய் நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பி வந்து ஓவரான வெயிட்டில் தூக்கும்போது அடிக்கடி நிறைய போட்டுகளில் வந்து இந்த கப்பி ரோப்பு பிடிச்சோ இல்லை இந்த கப்பி கட்டாயோ அது வந்து இந்த ஓவர் லோடுக்கு வந்து அடிக்கிற அடியில் தலையிலலாம் அடித்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, இப்போ இந்த மீன்கள் வந்து இப்படி வெயிட்டாக வரும்போது யாரையுமே சென்டரில் நிற்க விட மாட்டேன், எல்லாரும் விலகி போ, மீன் உள்ளே வந்தோன்னே போகலான்னு. இப்போ தெரியுதாங்க அந்த மீனுடைய கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இந்த கேப் அளவில் தான் அந்த மீனை வந்து உள்ளே தூக்க முடியும். இதை வந்து நாங்கள் வந்து மேலே வந்து ஏற்றி இந்த கப்பியை வச்சுருப்போம்னா இந்த மீன் வந்து உள்ளே வந்திருக்காது. இப்போ அது கம்மியாக வச்சுருந்ததுனால தான் இந்த மீன் வந்து உள்ளே வர்றதுக்கு உண்டான அந்த கேப்பு கிடச்சதுனால இந்த 2 டன் மீன் வந்து அழகாக உள்ளே வந்துச்சு. இப்போ அவங்க சுருக்குறப்ப வந்து தட்டி விட போகிறாங்க. இந்த எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கிறது வந்து கொலிசாலை மீன் தான் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. இப்போ அந்த கொலிசாலை மீன் எந்த சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூர உருவி விடட்டு உருவ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன கொலிசாலை மீன் தான் கிடக்கு. இந்த கொலிசாலை மீனை வந்து நாங்கள் வந்து கோழி தீவனத்துக்காக தான் விற்பனை பண்ணுறோம். அதாவது கோழி தீவனத்துக்காக வியாபாரிகள் வந்து எங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க. 1 கிலோ வந்து 30 ரூபா 28 ரூபா அந்த கணக்கில் தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு 2 டன்னு மீன் வந்து ஒரு 50-60,000 ரூபாய்க்கு உள்ள மீன் எங்களுக்கு இந்த டைம் கிடச்சிருக்குங்க. இதுதான் அந்த கொலிசாலை மீன். இந்த கொலிசாலை மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டாக்கு வச்சு சாப்பிட முடியாது. இந்த மீன் வந்து ஸ்டாக்கு வச்சு சாப்பிடும்போது இதோடைய டேஸ்ட்டே அப்படியே மாறிடுங்க. இந்த கொலிசாலை மீன் சாப்பிட்டவங்க இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.
நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.